அடுத்த தலைமுறை டிவியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கோவில்பட்டி விஸ்வகர்மா உயர்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிலையில் இந்நிகழ்ச்சி உயர்நிலைப் பள்ளி தலைவர் பாலமுருகேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தூத்துக்குடி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உதவி ஆய்வாளர் காந்திமதி கலந்து கொண்டு பள்ளி மாணவிகளுக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை குறித்து விளக்கியும் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் சமூக வலைதள பாதுகாப்பு குறித்தும் மாணவிகளுக்கு சிறப்புரையாற்றினார். பள்ளி மாணவிகளுக்கு சிங்கப்பெண் விழிப்புணர்வு குறித்தும் சிங்கப்பெண் அதிரடிப்படை குறித்தும் விளக்கிய அவர் 1091 என்ற எண்ணிற்கு எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம் என்று விளக்கம் அளித்தார். இதில் சிங்கப்பெண் காவலர்களும் கலந்து கொண்டனர். மேலும் தலைமை ஆசிரியர் பாண்டிக்குமார் வரவேற்புரையாற்றினார். ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டனர். நீங்க பயப்படக்கூடாது. நீங்க காக்கி சட்டையை போட்டா பயப்படுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் யூனிஃபார்மே மாத்திருக்காங்க இல்லையா? இந்த யூனிஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சோ எங்களை பார்த்தா பயமா இருக்கா? இல்ல. உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொன்னா அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா கூட அக்கா தானே நான் என்கிட்ட கண்டிப்பா சொல்லணும். உங்களுக்கு என்னோட போன் நம்பர் தரேன், சரியா? 1098 கூட 1091 அந்த நம்பர் சிங்கப்பெண் நம்பர், சரியா? ஹெல்ப்லைன் சிங்கப்பெண் ஹெல்ப்லைன் நம்பர் 1091. என்ன நம்பர்? ஓகே. அந்த நம்பர்னா கண்டிப்பா இமீடியட்டா நாங்க வந்துடுவோம். எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நாங்க வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கூட நியர்பை இருக்கிற போலீஸ் வருவாங்க, கண்டிப்பா நாங்களும் வந்துடுவோம். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அதாவது என்னென்ன பிரச்சனைகளுக்காக நாங்க உள்ள வருவோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைக்குமே வருவோம். ஆனா இந்த முக்கியமா எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பெண்களை குழந்தைகளை பாலியல் ரீதியா துன்புறுத்தல், பாலியல் குட்டேஜ் பேக்கேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லி கொடுத்துருக்காங்களா? எல்லாருக்கும் தெரியுங்களா? சார் சொன்ன மாதிரி நம்மளை சொல்றவங்க அந்த அக்யூஸ்டா வர்றவங்கலாம் வெளியில தெரியாத நபர்கள் நம்ம அவ்வளோ சீக்கிரம் இப்படி சொல்லுவாங்களா? தெரிஞ்சவங்க தான், நம்ம கூடவே தான் இருப்பாங்க, பக்கத்துல இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க சொல்ற நோக்கம் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுனாலே நம்ம அப்பா அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்லிடுவோம். சொல்லிடுறீங்களா? சரி, இதை மட்டும் சொல்ல. நான் காலையில ஸ்கூலுக்கு கிளம்பி வந்ததுல ஸ்கூல்ல நடக்கிறது பிளஸ் வீட்டுக்கு போற வரைக்கும் நான் எங்க அம்மா மேனேஜ்ல இருந்தேன் இல்லையா? ஹோம்ஒர்க்கெல்லாம் வாட்ஸ்அப்ல சொல்லுது. ஸோ எல்லாரோட டீச்சர்ஸ் நம்பரும் அவங்கவுங்க அம்மா அப்பா கிட்டே இருக்குது. அப்படி யாராச்சும் எப்பயாச்சும் கூப்பிட்டாங்கன்னா கூப்பிடாது. அதே மாதிரி சார் சொன்னாங்க இல்லையா, ஓவரால் சார் எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ணிட்டாங்க. நீங்க ஸ்கூல்ல போறது டியூஷன் போவீங்க, அந்த டியூஷன் போயிட்டு ஈவினிங் நைட் வரும்போது லேட் நைட் ஆகும். சந்துக்குள்ள டியூஷன்ங்கிறது வீட்டிலேருந்து சந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஏரியாவில் யாராச்சும் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இல்லை ஏதாச்சும் கம் அடிச்சுக்கிட்டு ரெகுலராக ஒரே இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அது தப்பு. கால் பண்ணி நீங்கள் 1098 கால் பண்ண சொன்னாலும் இன்னைக்கு போலீஸ்